இறைச்சி கொஞ்சம் அவிய வேணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்க்க போகிறோம், கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். இறைச்சி அவிகிறோம் சேர்த்துனா தான் எங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். ரோலுக்கான மாவை நான் எடுத்து உருட்ட போகிறேன். இல்லை நான் முதலே குழச்சி வச்சு நான் தானே சுற்றி எடுத்துட்டேன். டக்குண்டு ஈஸியாக சுற்றி எடுத்துட்டேன். நாங்கள் ரஸ்கு தூளெல்லாம் பிரட்டி எடுத்துட்டோம். இதை பொரிச்செடுப்போம். தானே வந்து சிட்டி விட்டையும் இன்றைக்கு சந்தோஷமாக இந்த ரோலை சாப்பிடுவோம் எல்லாரும். செய்வோம் ரோல் சுடுற நேரத்துக்கு தான் வந்துருக்குறோம். மேலே நல்லா முறைமுறைக்கு பிரஜியம் அங்கே கடிபடுது பிரச்சனை இல்லை. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த சின்ன பிள்ளைகள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ரோல் தான் செய்ய போகிறோம். அதுவே சிக்கன் ரோல் செஞ்சு எடுக்க போகிறோம். இந்த ரோல்ண்டாலே நார்மலாக எல்லாருக்கும் பிடிச்சி கொள்ளும், பின்னேரத்தில் எல்லாம் சாப்பிடுவோம். அந்த வெளியால் போனால் எல்லாம் டக்குண்டு பார்த்தோன்னே ரோலை கண்டா உடனே சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி கேட்பினேன் ரோல் வாங்கி தர சொல்லி. ஆனால் இந்த சிக்கன் ரோல்ண்டா இன்னும் விருப்பமாக இருக்கும். உள்ளுக்க சிக்கன் இருக்கும், அதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குமெண்டு. அப்போ இந்த சிக்கன் ரோலை வீட்டில் எப்படி செஞ்சு எடுக்கிறோம் ஈஸியானு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அப்போ இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கு இறைச்சி ரோல் செய்கிறதுக்கு 200 கிராம் கோழி இறைச்சி எடுத்துருக்கிறோம். இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஊற விட போகிறோம். இதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்து கொள்கிறேன். அதோட ஒரு கரண்டி மஞ்சள் சேர்க்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறேன். உரைப்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி ஊற விட போகிறோம். அரை மணித்தியாலம் இதை நல்ல வடிவாக பிணைஞ்சு எடுத்துட்டு ஊற விட போகிறேன். அப்படியே கிடந்து ஊறட்டும். நல்ல வடிவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாங்கள் அப்படியே இதை ஒரு அரை மணித்தியாலம் வைப்பேன். நான் இப்போ இந்த ரோலுக்காக நான் 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்து கொள்கிறேன். இது நான் குழைக்கையில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குழைச்சோம்னா எங்களுக்கு தட்டி எடுக்க லேசாக இருக்கும். நான் கொஞ்சமாக இதுக்குள்ள எண்ணெய் சேர்க்கிறேன். இதை நான் பச்சை தண்ணியில் தான் குழைக்க போகிறேன். நல்ல வடிவாக எண்ணெயை நாங்கள் கலந்து விடுவோம். எண்ணெய் உப்பெல்லாம் சேர்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைப்பேன். நாங்கள் இதையும் குழச்சி நாங்கள் ஒரு அரை மணித்தியாலம் வச்சா தான் எங்களுக்கு தட்டி எடுக்க லேசாக இருக்கும். நல்ல வடிவாக சேர்த்து குழைக்க வேணும். நாங்கள் மாயெல்லாம் இந்த பதத்துக்கு நல்ல வடிவாக குழச்சி எடுத்துட்டோம். நாங்கள் வெக்கைக்கு அந்த நாங்கள் ரோலுக்கு உருட்டக்கூடிய அளவில் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து அரை மணித்தியாலம் வச்சோம்னா லேசாக இருக்கும். எங்களுக்கு அப்படியே கொஞ்சம் நேரம் புளிச்சு வர கணக்காக இருக்கும். இப்போ நாங்கள் எந்த சைஸுக்கு உருட்ட போகிறோமோ அந்த சைஸுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வைப்போம். இந்த வடிவாக உருட்டி வச்சு விட்டால் உங்களுக்கு பிடிச்சி வரும். நாங்களெல்லாம் உருட்டி எடுத்துட்டோம். இதையும் கொண்டு ஒரு அரை மணித்தியாலம் வைக்க போகிறோம். அப்படியே மூடி வைக்க போகிறோம். எங்கள் அடுப்பு நல்லா இருக்குது. நான் உருளைக்கிழங்கு அவிக்க போகிறோம். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா அவிக்க விடுவேன். மூடி விடுவேன், நல்லா அவிக்கட்டு. நான் இந்த ரோலுக்கு சேர்க்கிறதுக்காக 4-5 பச்சை மிளகாயும் ஒரு பெரிய வெங்காயமும் 3 கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இதை நல்ல வடிவாக கழுவி எடுத்து வெட்ட போகிறேன். பச்சை மிளகாயை வெட்டுவோம். பச்சை மிளகாயை கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டுவோம். பிஞ்ச மிளகாயத்தான் பிடிங்கினா சின்ன சின்ன மிளகாய் எங்கட மரத்துலாம் பிடிங்கினா. பச்சை மிளகாயெல்லாம் இப்போ சரியான விலையாக இருக்குது. வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம். வெங்காயத்தையும் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வெட்ட போகிறேன்.
ரோலுக்கு நீளமாக இருக்கும், இதெல்லாம் சின்னனாக இருக்கும். இப்படி பட்டினா டக்கண்டு வதங்கி வந்துடும், எங்களுக்கு பச்சையாயும் இருக்காது, டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெங்காயம் எல்லாம் வெட்டி எடுத்துட்டு இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி விட போகிறோம். பெருசாக இல்லை இருக்கும், முழுசாக இருக்கும், இதெண்டா வெட்டி சின்ன சின்னதாக இருக்கும். நான் இப்போ இதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு அவிஞ்சிட்டு வந்து பார்ப்போம். நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம் உருளைக்கிழங்குகளை நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை இறக்கி எடுப்போம். அப்படியே அந்த வானத்தை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குது, அந்த மழை பெய்ய போகிற மாதிரி இருக்குது, மழை குணம் கட்டுது. அது அந்த கருமகங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்குது பாருங்க. இந்த வெள்ளை மேகம் இருக்குது, அப்படியே பஞ்சு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இறைச்சி அவிய விட போகிறோம். அதுக்கு நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள நான் என்ன எடுத்திருக்கிறேன் பார்த்தால் பெருஞ்சீரகமும் கருவாவும் கடுகும் எடுத்திருக்கிறேன். அது மூண்டையும் முதல்ல சேர்த்துக்கொள்கிறேன். இதோடு நான் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கிறேன். வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டுது. நான் இப்போ வெட்டி வச்சுருக்கிற இறைச்சியை சேர்த்துக்கொள்ள போகிறேன். இறைச்சியை நல்லா பிரட்டி விடுவேன். உங்களுக்கு இறைச்சி கொஞ்சம் அவிய வேணும். இதுக்கு கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்க்க போகிறேன், கொஞ்சமாக சேர்க்க போகிறேன் இறைச்சி அவிகிறதுக்கு. நாங்கள் அப்படியே மூடி விடுவோம். இறைச்சி எங்களை கொஞ்சம் அவியட்டும். நாங்கள் இப்போ அவிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எல்லாம் எங்களுக்கு ஆறிட்டுது. இதை உரிச்செடுப்போம். உருளைக்கிழங்கெல்லாம் நான் உரிச்சு எடுத்துட்டேன். இது ஒருக்கா மசிச்சு எடுப்பேன். நாங்கள் எங்களுக்கு இப்படி மசிச்சா காணும். எனக்கு இறைச்சியெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இப்போ மசிச்சு வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதோட ஒரு திரட்ட போகிறேன். திரட்டினா தான் எங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். அதோட சேர்த்து விடுவேன். இறைச்சி பெருசாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சின்னனாக அவிச்சு போட்டு கொஞ்சம் சின்னனாக்கலாம். இது நாங்கள் பர்த்டேக்கே சின்னனாக தான் மாற்றினது. அதால் நான் அப்படியே வச்சு போட்டுறேன். ரைட், எல்லாம் ரெடி ஆகிட்டு நான் இப்போ கறியெல்லாம் செய்து எடுத்துட்டேன். இப்போ ரோலுக்கான மாவை நான் எடுத்து உருட்ட போகிறேன். இல்லை நான் முதலே குழச்சி வச்சு நான் தானே இப்படியே வச்சு உருட்டி எடுப்பேன். நாங்கள் இந்த உருட்டுறதுக்கு முன்னுக்கும் அந்த உருட்டுற பறவைகளை கொஞ்சம் மாற்றுவோம். அதுதான் எங்களுக்கு ஒட்டாமல் வரும். நீட்டாக பலகையிலே ஒட்டாது எங்களுக்கு. ஆனால் இந்த இது இப்போ கடையில் விற்கிது. இப்படியே நாங்கள் பீஸா வாங்கி கறியை வச்சுட்டு அப்படியே மடிச்சுட்டு பொரிச்சு விடுறது தான். எல்லாருக்கும் இந்த மா உருட்டுறதுலாம் பிழைக்கிறது வச்சு மடிக்கிறோம். அது நல்ல சதுர பீஸாக இருக்குது. அப்படியே வச்சுட்டு ஈஸியாக மடித்து விடலாம். இருந்தாலும் அந்த நாங்கள் செய்கிற மாதிரி வராது தானே. இதை நாங்கள் உருட்டிட்டு சதுரமாக வெட்டுவோம். நாங்கள் இப்போ உருட்டி எடுத்துட்டோம். இதை கொஞ்சம் சேஃபாக சதுரமாக வெட்டி எடுப்போம். நாங்கள் இப்படியே வருமங்களுக்கு. நாங்கள் கறியை வைக்க இப்படி கொஞ்சம் இப்படித்தான் வைக்க வேணும் கறியை. இப்படியே மூலையாக மடிச்சுட்டு இந்த துண்டை தூக்கி இப்படி மடிக்க வேணும்.
அடிச்சுட்டு உருட்டி எடுத்தோம்னா சரி. உங்களுக்கு ரோல் ரெடி ஆகிட்டுது. நாங்களும் இப்படி எடுத்துட்டு வச்சோம்னா மடிக்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உருட்டுவோம். நான் அப்படியே வச்சு மடிக்க போகிறேன். நான் இந்த பக்கத்தால் கொஞ்சம் இதை விட்டுறேன். நாங்கள் எல்லா ரோலுமே சுற்றி எடுத்துட்டோம். டக்குண்டு ஈஸியாக சுற்றி எடுத்துட்டோம். இனி கொண்டே பொரிச்செடுக்க போகிறோம். நல்ல நீட்டாக வந்திருக்கு. நாங்களுக்கு நீட்டாக வந்திருக்கு. கஷ்டம் இல்லை எங்களுக்கு சுற்றுறது. நாங்கள் இந்த ரோலை துவைக்கலாம், முட்டையிலையும் துவைக்கலாம். இது என்ன எடுத்து வச்சுருக்கிறேன்டா, நான் கோதுமை மாவுக்குள்ளே கொஞ்சம் உப்பு விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே பிரட்டிட்டு தான் நான் ரஸ்க்கு தூளை பிரட்ட போகிறேன். இப்படி எடுத்தால் சரி, எங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிக்கும். இப்படி எல்லாத்தையும் கொண்டு வந்தால் நான் பிரட்டி எடுக்க போகிறோம். நாங்கள் ரஸ்கு தூளெல்லாம் பிரட்டி எடுத்துட்டோம். இனி பொரிச்செடுக்க போகிறோம். எனக்கு அடுப்பு நல்லா எரியுது. நான் ரோலை பொரிச்செடுக்கிறது தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். ரோல் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறேன். எனக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நான் இதை போட்டு பொரிக்க போகிறேன். ஒன்றொண்டா பொரிச்செடுப்பேன். பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிட்டது எடுப்பேன். நாங்கள் இது இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். நாங்கள் லாஸ்ட்டாக உள்ளதும் போட்டுட்டோம். இது ரெண்டும் பொரிஞ்சதுண்டா சரி, எங்களுக்கு எல்லாமே பொரிச்செடுத்துட்டோம். எங்களுக்கு மழையும் தூவி பட்டு கொண்டு மழையண்டு பயந்து பயந்து உள்ளுக்கு போமோ வெளியில் இருப்போமோண்டு யோசிச்சு வெளியில இருந்து செய்து முடிச்சிட்டோம் எல்லாம். என்ன பிரச்சனைண்டா எண்ணெய் நல்லா கொதிச்சு போயிருக்கு. மழை தூவி பட்டுச்சுன்னா பொரிச்சு இருந்தாலும் இந்த எண்ணெய் தரிச்சு பறந்துடும். இது ரெண்டும் தான் பொரிச்சு எடுத்தோம்டா சரி, உள்ளுக்க போயிடலாம். டக்குன்னு பார்த்தா 2 பேர் ஆக்களும் வந்து கொண்டு வைக்கணும். கரநாள் தானே வந்து சிட்டி விட்டையும் இன்றைக்கு சந்தோஷமா இந்த ரோலை சாப்பிடுவோம் எல்லாரும் சேர்ந்து. ரோல் சுடுற நேரத்துக்கு தான் வந்துருக்குறேன். இதுதான் எங்கட தோட்டம். இது என்ன இந்த தக்காளியோ? இதுதான் தக்காளியா? இல்லையே, இது தக்காளி குரங்க பிடுங்கி போடுது. அதுக்கு அப்புறம் முளைச்சா புல்லு. என்ன கொச்சிக்கண்டெல்லாம் குரங்க பிடிங்கி புல்லு வளர்ந்து போய் நிற்குது. இதுதான் எங்கட கொச்சி தோட்டம். புல்லு மட்டும் பச்சை பாசையில இங்கே பாருங்க, பின்னுக்கு வண்டி எல்லாம் இப்படி நிற்குதுண்டு. எல்லாமே குரங்கு சாப்பிட்டுருக்குது. புல்லுகள் எல்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்து போய் நிற்குது. அதுதான் இப்போ நெட் அடிக்கும் பிரியோசனம் இல்லையோ குரங்குக்கு. எல்லாரும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, பார்த்து சொல்லுங்க எங்களோட ரோல் எப்படி என்று. நாங்களும் கரநாள் வந்து சித்தி விட்டு வந்துட்டு நாங்களும் இப்போ அதுவும் கணக்காக ரோல் சுடுற நேரம் பார்த்து வந்துருக்கிறோம். ஆனால் ரோல் சுடுறேன்னு தெரிஞ்சு வரையிலும் எதேர்ச்சியாக வந்தது. என்ன முட்டை ரோலா இல்லை இது சிக்கன் ரோல். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. இது திடீர் அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் வார நிலையில் தான் நாங்கள் உடம்பு கொடுத்துனாங்க. நாங்கள் வரணும் இப்போ தான் ஃபோன் பண்ணாங்களே.
நல்லா இருக்கு ஆனால் திடீர் அரேஞ்ச்மெண்ட் தான் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது. நானும் தான் நெடுக ரோல் சாப்பிட்றவர் அவருக்கு தான் இந்த ரோலின் டேஸ்ட் எல்லாம் தெரியும். ஒரு போய் கடையில் போய் சாப்பிட்றோம்ல. இது நாங்கள் சுட்டு கொடுக்க போகிறோம் ரோல் எல்லாம். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. உழைப்பெல்லாம் நல்லா இருக்கு. அங்கே மேலே நல்லா முறைமுறை இருக்கு. இறைச்சியும் அங்கே கடிபடுது பிரச்சனை இல்லை. ஆனால் உரைப்பு சாப்பாடுக்கு ஒரு பிளேண்டி தான் நல்லா. நல்லா அப்போ என்ன ரோலை தந்து இதோ இண்டையோட இரவு சாப்பாடு இதோ இரவுக்கு இதை விட ஸ்பெஷல் இருக்கா? 2 ரோல் சாப்பிட்டா வேறு ரேஞ்சில் போனாங்க. உண்மைதான் 2 ரோல் சாப்பிட்டா வருவாங்க. வேறு ரேஞ்சில் போனாங்க. ரோலண்டு செய்தால் மிதிவடி சைஸுக்கு வந்துட்டு ஓ கொஞ்சம் மொத்தமா இப்படி கடையில் ரோல் இந்த அளவுக்கு வராது. நாங்கள் வீட்டில் கறிக்கும் கொஞ்சம் கூட தானே வச்சு செய்கிறது. கரையிலே இல்லாமல் மாவும் கூட தான் வைக்கிறாங்க. இல்லை மெல்லிசா தான் இருக்கு. அவ்வளோ மொத்தமாக இல்லை. மடிக்க கஷ்டம் இல்லை, ஈஸியாக. இந்த மேலே ரசுக்கு பிரெட் ஏக்க தான் எங்களுக்கு கொஞ்சம் விளைச்சிட்டு கொஞ்சம் கூட வந்துட்டு. அது கொஞ்சம் அது நீங்கள் ஒரே இடத்துல வச்சு உருட்டை அப்படி போயிடும். மற்ற நாங்கள் முட்டையில் பிரெட்டில் கோதுமை மாவை அதில் பிரெட்டி நாங்கள் முட்டையில் இருந்தால் சாஃப்டாக இருக்கும். மெல்லிசா வந்துருக்கும். அது கூடுதலாக கட்லெட்டுக்கு முட்டையில் பிரெட்லாம் இதுக்கு இதுக்கு கோதுமை சரி. அப்போ தான் ஒட்டும் இந்த ரசத்துக்கு. எல்லாரும் சாப்பிடுங்க. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். பாய்.